தற்சமயம் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருப்பது 2014ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி அறிமுகம் செய்யப்படுவதினை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு அணியின் ஜெர்சியினை அறிமுகம் செய்வதற்காக 2015ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 2015ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். ஆறாம் ஆண்டின் ஜெர்சி தற்சமயம் உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து 2017ஆம் ஆண்டு அணியினரை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2016ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஏனைய அணி தலைவர்கள் உமக்கு வழங்கப்பட்ட ஒரு அணி ஜெர்சியினை அணிந்தவர்களாக வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து 2017ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். அடுத்து 2017ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். தற்சமயம் உங்கள் முன்னிலையில் 2017ஆம் ஆண்டு அணியினரின் அடுத்து 2018ஆம் ஆண்டு அணியினர் 2018ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். ஆண்டு அணியினரின் ஜெர்சி உங்கள் முன்னிலையில் ஜெர்சி பெறப்பட்ட அணி தலைவர்கள் சென்று தயாராகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2018ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சியினை. தொடர்ந்து 2019ஆம் அணியினரினை மேடை கலைக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி உங்கள் முன்னிலையில். தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது.
2021 ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். தற்சமயம் 2021 ஆண்டு அணியினரின் ஜெர்சி இதோ உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்த அணியினராக 2021 ஆண்டு அணியின் ஜெர்சி தற்சமயம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து 2022 ஆண்டு அணியினர் ஜெர்சிகளை காட்சிப்படுத்துவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்வையிட இருக்கின்ற அடுத்த ஜெர்சி 2022 ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டின் ஜெர்சி இது உங்கள் முன்னிலையில். தொடர்ந்து 2023 ஆண்டு அணியினரின் ஜெர்சி காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அதற்காக 2023 ஆண்டு அணியினரினை மேடைக்கு அழைக்கின்றோம். தற்சமயம் 2000 தற்சமயம் நீங்கள் பார்வையிட்டது 2023 ஆண்டு அணியினரின் ஜெர்சியினை. அடுத்து 2024 ஆண்டு அணியினரின் ஜெர்சி உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தினை அறிந்திருக்கின்றோம். இறுதி நிகழ்வாக அணி தலைவர்களுக்கான புகைப்படம் எடுக்கும் அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக கேப்டன்ஸ் போட்டோ ஷூட் இடம்பெற இருக்கின்றது. பேர் குறிப்பிடப்படும் அணி தலைவர்கள் அவசரமாக வருகை தந்து போட்டோவினை புகைப்படத்தினை பதிவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதலில் 1994 அணி தலைவரினை புகைப்படம் எடுப்பதற்காக மேடை கலைக்கின்றோம். இந்த தினத்தின் இறுதி நிகழ்வு தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கிண்ணம் அறிமுகம் செய்யும் இந்த நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக அணி தலைவர்களுக்கான புகைப்படம் இருக்கும். அணி தலைவர் தற்சமயம் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். 1994 அணியின் தலைவர் தற்சமயம் உங்கள் முன்னிலையில். அடுத்து 95 ஆண்டு அணியினர் அணி தலைவர் இதோ உங்கள் முன்னிலையில். தற்சமயம் நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பது 1995 ஆண்டு அணி தலைவர். தொடர்ந்து 1996 ஆண்டு அணி தலைவரினை அழைக்கின்றோம். 1996 தொடர்ந்து 97 1996 ஆண்டு அணி தலைவரினை தற்சமயம் மேடையில் காணக்கூடியதாக
இருக்கின்றது. அடுத்தது 1997 ஆண்டு அணியின் தலைவர் தற்சமயம் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். 1998 ஆண்டு அணியின் தலைவர் 1998 ஆண்டு அணி தலைவர் வருகை தருகிறார். 1999 ஆண்டு அணியின் தலைவர் அவர்களை மேலே கலைக்கின்றோம். அது 1999 ஆண்டு அணி தலைவரினை மேலே கலைக்கின்றோம். அடுத்து 2000 ஆண்டு தலைவரினை மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து 2001 மற்றும் 2002 மற்றும் 2003 தற்பொழுது 2000 ஆண்டு அணி தலைவர் தற்சமயம் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்தவராக 2001 ஆண்டு அணி தலைவர் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். அவரையும் தொடர்ந்து 2002 ஆண்டு அணி தலைவர் வருகை தருகின்றது எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்சமயம் நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அணி தலைவர் 2001 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2002 ஆண்டு அணி தலைவர். தொடர்ந்து 2003 ஆண்டு அணி தலைவர் தயார் நிலையில் இருக்கிறார். அடுத்து 2003 ஆண்டு அணி தலைவர். அவரையும் பின் தொடர்ந்த வண்ணமாக 2004 ஆண்டு அணி தலைவர் தயார் நிலையில் இருக்கிறார். 2003 ஆண்டு அணி தலைவர். அதை பின்தொடர்ந்தவராக 2004 ஆண்டு அணி தலைவர் தற்சமயம் மேடை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார். 2004 அதன் தொடர்ச்சியாக 2005 ஆண்டு அணி தலைவர் அவர்களை மேடை கலைக்கின்றோம். 2005 ஆண்டு அணி தலைவர் வருகை தந்த வண்ணமாக இருக்கிறார். தொடர்ந்து 2006 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2006 ஆண்டு அணி தலைவர். தொடர்ந்து 2007 ஆண்டு அணி தலைவர். தொடர்ந்து 2007 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2008 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2008 ஆண்டு. தொடர்ந்து 2009 ஆண்டு ஆண்டு அணி தலைவர். அவரை பின்தொடர்ந்த வண்ணமாக 2009 ஆண்டு அணி தலைவர். அதோடு 2010 ஆண்டு அணி தலைவர். 2011 மற்றும் 12 தலைவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அடுத்து 2009 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2010 ஆண்டு அணி தலைவர். அடுத்து 2011 ஆண்டு அணி தலைவர்.
2011 தொடர்ச்சியாக 2012 ஆண்டு அணி தலைவர் 2012 அடுத்து 2013 ஆண்டு அணி தலைவர் 2013 ஆண்டு அணி தலைவர் அதைத் தொடர்ந்து 2014 ஆண்டு அணி தலைவர் 2014 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2015 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2015 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2016 ஆண்டு அணி தலைவர் 2016 ஆண்டின் அணி தலைவர் தொடர்ந்து 2017 ஆண்டின் அணி தலைவர் 2017 ஆண்டு அணி தலைவர் அவரைத் தொடர்ந்து 2018 ஆண்டின் அணி தலைவர் 2018 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2019 ஆண்டின் அணி தலைவர் 2018 ஆண்டு அணி தலைவரை தொடர்ந்து 2019 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2020 ஆண்டு 2019 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2020 ஆண்டு அணி தலைவர் 2020 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2021 ஆண்டின் அணி தலைவர் 2022 ஆண்டின் அணி தலைவர் தொடர்ந்து 2022 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து 2023 ஆண்டின் அணி தலைவர் தொடர்ந்து 2023 அதைத் தொடர்ந்து 2023 அணி தலைவர் தொடர்ந்து 2024 ஆண்டு அணி தலைவர் தொடர்ந்து எமது இந்த போட்டியின்
நாணய சுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் அந்த நாணயத்தினை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அறிமுகம் செய்வதற்காக பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் லட்சுமி அவர்களையும் பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் சகோதரர் பைசல் இருவரையும் நாணயத்தினை அறிமுகம் செய்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். நாணயம் அறிமுகம் செய்யப்படுவதோடு கேப்டன்ஸ் போட்டோஷூட் இடம்பெறும். அதோடு சின்னம் ஒன்று வழங்க இருக்கின்றோம். அபிவிருத்தி சங்க துணை செயலாளர் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் இருவர்களின் கரங்களாலும் நாணய சுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் நாணயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. காட்சிப்படுத்திய நாணயத்தினை காட்சிப்படுத்துகின்ற உப செயலாளர் மற்றும் செயலாளர் இருவருக்கும் நன்றிகள். அடுத்து எமது அழைப்பினை ஏற்று இங்கே விஜயம் வந்த பாடசாலையின் நிறுவனர் சார்பான அவரது தொடர்ச்சியான அவர்களின் குடும்பத்தில் வருகை தந்த அல்ஹாஜ் அவசர் அவர்களின் மேடை கலைக்கிறோம். நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவர் சங்க செயலாளர் ஃபைசல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தற்சமயம் உங்கள் முன்னிலையில் the founders family member அல்ஹாஜ் ஆசர் அவர்களுக்கான சின்னம் வழங்கப்படுவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜஸாக்கல்லாஹு கைரன். அடுத்து அணி தலைவர்கள் குடும்பமாக குரூப் பிக்சரோடு இருப்பதற்காக மேடைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அணி தலைவர்கள் ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தில் 1994 ஆண்டு தொடக்கம் 2024 ஆண்டு அணி வரையிலான அணி தலைவர்கள் ஒரே குடும்பமாக எங்கள் முன்னிலையில் நின்ற வண்ணமாக புகைப்படத்துக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். 1994 தொடக்கம் 99 வரையான தலைவர்கள் இந்த பக்கமாகவும் 2000, 2001, 2, 3, 4, 5 நாம் ஏற்கனவே அறிவித்தது போன்று நமது இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுவதற்கான இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். நான்காம் ஆண்டு தொடக்கம் 2024 ஆண்டு வரையான பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து நடைபெறும் இந்த கிரிக்கெட் ஃபியஸ்டா போட்டியில் அணி தலைவர்கள் தற்சமயம் எங்கள் முன்னிலையில் ஒரே குடும்பமாக ஒரே அணியாக அனைவரும் பாடசாலையை ஈன்றெடுத்த பிள்ளைகளாக தற்சமயம் தகப்பனாகவும் தற்சமயம் பேரர்களை கண்ட தாத்தாவாகவும்
இந்த நிலையில் எனக்கு முன்பாக புகைப்படத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 94ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரையிலான அணி தலைவர்களினை எனக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் இறுதி கட்டமாக கட்டத்தை அலங்கரிக்கின்றோம். இவ்வளவு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்திய அதற்கு துணையாக இருந்த எல்லாம் வந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு இப்படியான ஒரு நினைவினை எனது மனதில் சூழ்வதற்கு இதனை ஏற்பாடு செய்த குழுவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை என்பதோடு இப்போது எங்கள் முன்னிலையில் பல அலங்காரங்களோடும் பல வண்ணங்களோடும் அழகான ஜேசிகளை அணிந்த வண்ணமாக ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அணி தலைவர்களும் நமது 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கிண்ணத்திற்கு அருகாமையில் நின்றவர்களாக புகைப்படத்திற்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த கேப்டனின் கைவசம் இந்த கிண்ணம் போய் சேரும் என்று இதுவரைக்கும் எம்மால் யோசித்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். சென்ற வருடத்தை போன்றல்லாமல் இவரிடம் போட்டியாளர்கள் எல்லா அணியினரும் சிறந்த பயிற்சியோடும் சிறந்த தயார் நிலையிலும் இருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர்களால் முடிந்த பங்களிப்பினை எமது பாடசாலைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவ்விடத்தில் நாம் முக்கியமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். அல்ஹாஜ் இஜ்லான் ஹாஜர் அவர்களையும் தற்சமயம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது இந்த கிண்ணத்தினை அறிமுகம் செய்வதற்கான இந்த மண்டபத்தினை முழுவதும் அவருடைய அனுசரணையில் எமக்காக வழங்கியிருந்தார். அவர் உண்மையில் இக்கணம் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரையும் இவ்விடத்தில் ஞாபகம் கொண்டு இவ்வளவு கோலாகலமாக இவ்வளவு பிரம்மாண்டமான முறையில் எமது இன்றைய இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது உண்மையில் பெரும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதற்கு முற்றுமுழுதாக ஒத்துழைத்தவர்கள், முற்றுமுழுதாக கண்விழித்து வேலை பார்த்தவர்கள் சகலரும் நாம் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அத்தனையுமே நமக்கு நினைவாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க பாடசாலையின் அபிவிருத்திக்காகவே என்பதில் நாம் முழுமூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாடசாலையின் அபிவிருத்தி தான் இது அனைத்திற்கும் காரணம். எனவே இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தை வந்தடைந்திருக்கின்றோம். அணித்தலைவர்களில் போட்டோஷூட் நிறைவேறும் பட்சத்தில் ஏற்பாட்டாளர்கள் 2025ஆம் ஆண்டு கிரிக்கெட் ஃபியஸ்டா சீசன் 2 ஏற்பாட்டாளர்களை
நிமிடத்திற்கு அழைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அணி தலைவர்களின் போட்டோஷூட் நிறைவு பெற்றதன் பின்பு எல்லோரும் தத்தமது ஆசனங்களில் சென்று அமர்ந்து கொண்டு அடுத்து இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தினையும் அலங்கரித்துவிட்டு செல்லலாம். அணி தலைவர்கள் தத்தமது ஆசனங்களில் சென்று தத்தமது அணியோடு அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எமது இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தில் இறுதி நிமிடங்களை அடைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு அணியும் சேர்ந்து தமக்காக வழங்கப்பட இருக்கின்றோம் போட்டோஷூட்டுக்கான நேரங்கள். அதற்கு முன்பாக எமது இந்த நிகழ்வின் நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. தமது அணியினர் தமக்கு வழங்கப்பட்ட இடங்களில் சென்று அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எமது இன்றைய இந்த நிகழ்வு ஏற்பாட்டு குழுவினர், அதாவது 2025 ஆண்டு கிரிக்கெட் பியஸ்டா சீசன் 2 ஏற்பாட்டு குழுவினர் சகலரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2025 ஆண்டு கிரிக்கெட் பியஸ்டா ஏற்பாட்டு குழுவினர் மெம்பர்ஸ் அனைவரும் மேடைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு ஆக்கத்தினை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் பல கஷ்டங்களையும் பல கவலைகளையும் பல விட்டுக் கொடுப்பையும் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தத்தமது வேலைகள் தத்தமது குடும்பத்துக்காக ஒதுக்க வேண்டிய நேரங்கள் அனைத்துக்கு மத்தியிலும் பாடசாலையின் அபிவிருத்திக்காக ஏற்பாடு செய்யும் இந்த ஆல் பாய்ஸ் கிரிக்கெட் பியஸ்டாவில் தற்போது உங்கள் மொழியிலேயே குடும்பமாக இருப்பவர்கள் என்னுடைய 2025 பியஸ்டா உறுப்பினர்கள் இவர்களுக்கு உங்களுடைய கலோசங்களையும் உற்சாகங்களையும் வழங்குமாறு அன்பாக வேண்டுகின்றோம். சுமார் 3 மாதங்களுக்கு மேலாக உழைத்து அவர்களுடைய ஆலோசனைகளால் வழிகாட்டல்களால் பொருளாதாரத்தால் அனைத்துக்கும் மேலாக அவருடைய உழைப்பினால் அவர்கள் தற்போது இங்கே ஒன்று கூடி இந்த விழாவை மிகவும் கோலாகலமாகவும் அழகாகவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மேலும் உங்களுடைய உற்சாகங்களையும் ஊக்கங்களையும் வழங்குங்கள் என்று கூறி நிகழ்வில் அவர்களை கௌரவப்படுத்தி கரகோஷங்களை வழங்குங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வுகளில் இறுதியாக இடம்பெற இருப்பது எங்களுடைய பியஸ்டா வொர்க்கிங் கமிட்டி மெம்பர்களோடு புகைப்படத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய நாட்கான அதிதிகளையும் எங்களுடைய பிரதி அதிபர் அவர்களையும் இவ்விடத்துக்கு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் பிரார்த்தனை கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது இன்றைய நாளுக்கான நிகழ்வுகளில் இறுதியாக இடம்பெற இருப்பது நிகழ்வுக்கு வருகை தந்த பாடசாலை ஆசிரியர் குழாம் நிகழ்வுக்கு வருகை தந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாம் சகலரையும் மேலே கலைக்கின்றோம். இன்னும் எங்களுடைய போட்டோ ஷூட்டிங் பூர்த்தியடையவில்லை. எனவே அனைத்து அணித்தலைவர்களும் சற்று நேரம் காத்திருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எமது பாடசாலையில் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவியர்கள் சங்கத்தினரை புகைப்படத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்கத்தினர் அழைக்கிறோம். பழைய பாடசாலையின் பழைய மாணவர்கள் சங்கத்தினர் அழைக்கிறோம் புகைப்படத்தை பெற்றுக் கொள்வதற்காக. நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த ஐஎன்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நமது பாடசாலையின் பழைய மாணவியர்கள் சங்க உறுப்பினர்களினை மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து பாடசாலையின் பழைய மாணவியர்கள் சங்க அங்கத்தவர்களினை மேடை கலைக்கின்றோம். இறுதி பெறுவில் இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஐஎன்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவியர் சங்க உறுப்பினர்களினை மேடை கலைக்கின்றோம். ஐஎன்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் பழைய மாணவியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் தற்சமயம் புகைப்படத்தை பெற்றுக் கொண்டமைக்காக நன்றிகள். எமது இன்றைய நாளுக்கான நிகழ்வுகளில் இறுதியாக இடம்பெற இருப்பது நன்றி உரை. மனிதர்களுக்கு நன்றி செலுத்த தவறியவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவறியனாவான் என்ற முன்மொழிக்கு அமைவாக இன்றைய நாளுக்கான நன்றி உரையை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது
பழைய மாணவர் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் MFM நில்பான் அவர்களை அழைக்கிறோம் நன்றி உரையை சமர்ப்பிப்பதற்காக. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. இன்று நாம் எமது ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் ஃபியஸ்டாவின் ஜேசி லான்ச்சிங் மற்றும் கப் லான்ச்சிங்கான அறிமுக நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் எமது கௌரவ பேரன் அரசபை கௌரவ நாரபிதா மசாயின் சகோதரர்களுக்கும் மற்றும் எமது அழைப்பை ஏற்று எமது பேருளை பிரதேசத்தின் போலீஸ் இளதாரி MR நந்தனகுமார் அவர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாகவும் மற்றும் எமது ஒர்க்கிங் கமிட்டி சார்பாகவும் நன்றியை தெரிந்து கொண்டோம். மற்றும் எமது அழைப்பை ஏற்று எமது பாடசாலை சார்பாக இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட எமது பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா மேடம் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் குலாம் அவர்களுக்கும் மற்றும் சில வருடங்களாக இங்கு கேட் கீப்பராக கடமையாற்றிய சகோதரருக்கும் நன்றி எமது பாடசாலை சார்பாகவும் எமது ஒர்க்கிங் கமிட்டி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எமது ஐஎல்எம் சம்சுதீன் வித்யாலயத்தின் ஸ்தாபகர் மற்றும் பல சேவைகளையும் பல அபிவிருத்திகளையும் வழங்கிய மறைந்த அல்ஹாஜ் ஐஎல்எம் சம்சுதீன் அவர்களை போன்று எமது பாடசாலைக்கு இன்னும் பல அபிவிருத்திகளையும் இன்னும் பல திட்டங்களையும் இன்னும் பல நல்ல செயற்பாடுகளுக்கும் அவருடைய வாரிசாகிய அல்ஹாஜ் அஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று வந்த எமது பேரோலை கால்பாந்து எமது பேரோலில் பல கால்பாந்து அணிகள் இருந்தாலும் எமது சூப்பர்சன் கால்பாந்து அணியின் தலைவரும் மற்றும் பேரோலை கால்பாந்து அணியின் பேரோல் லீக் தலைவருமாகிய அல்ஹாஜ் ரிஸ்வான் அவர்களுக்கும் மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்த எமது முன்னாள் பாடசாலை செயலாளர் முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி செயலாளர்கள் மற்றும் முன்னாள் பாடசாலை OBA செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் முக்கியமாக இந்த ஹோலை நாம் இங்கு இந்த நிகழ்வை மிகவும் சௌகரியமாகவும் அழகாகவும் நடத்துவதற்கு எமக்கு இந்த ஹோலை இலவசமாக வழங்கிய அல்ஹாஜ் ஜிமிச் உரிமையாளர் அல்ஹாஜ் இஸ்லான் அவர்களுக்கும் மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்த எமது பாடசாலை அபிவிருத்தி செயலாளர் ஹாசிம் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸுக்கும் மற்றும் பாடசாலையின் OGA செயலாளர் சகோதரி முர்ஷிதா அவர்களுக்கும் அவர்களின் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாகவும் எமது ஒர்க்கிங் கமிட்டி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் எமது அழைப்பை ஏற்று மற்றும் எமது பணிப்புரைகளை ஏற்று இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்துவதற்கு ஒத்தாசை வழங்கிய எமது பழைய மாணவர்களின் குழு தலைவர் மற்றும் பிரதி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்களுக்கும் எமது ஒர்க்கிங் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மிக முக்கியமாக இந்த நிகழ்வை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இன்னும் நாம் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடத்துவதற்கு பல 3 மாதங்களாக செயற்பட்ட மற்றும் வருகின்ற 2020 டிசம்பர் மாதம் 20, 21, 22, 23 நாட்களில் இந்த ஃபியஸ்டாவை மிக அழகாக செய்வதற்காக பல இரவு பகலாக களங்களில் செயற்பட்ட எமது ஒர்க்கிங் கமிட்டி சகோதரர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த எமது OBA செக்ரட்டரி சகோதரர் ஃபைசால் மற்றும் STC செக்ரட்டரி சகோதரர் ஹாசிம் மற்றும் எமது பாடசாலை OBA மீடியா குரூப் மற்றும் அடுத்த ஒர்க்கிங் குரூப் இவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு
இந்த நிகழ்ச்சியை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் தொகுத்து வழங்கிய நாடறிந்த சகோதரர் ஷஹ்மி அவர்களுக்கும் மற்றும் ஜாமியா நலிமியாவில் இறுதியாண்டில் கற்றுக்கொண்டிருக்கும் சகோதரர் உசாமா நவாஸ் அவர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாகவும் எமது கமிட்டி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இறுதியாக நாம் இங்கே பல அணிகளாக பிரிந்து ஒரு நோக்கத்துக்கு நான் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அதே போன்று 23ஆம் தேதிக்கு பின்பு ஒரு அணியாக ஒன்று சேர்ந்து பல நோக்கங்களை செய்வதற்கான சில திட்டங்களுடன் நாங்கள் செல்லலாம். அதாவது நாங்கள் இங்கு பெட்ச் வைஸா 31 பெட்ச் வைஸா பிரிந்து ஒரு கப்பை வெல்வதற்கான நோக்கத்துக்காக இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அதுபோல் 23ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் பழைய மாணவர் சங்கம் என்ற ஒரு அணியில் எமது ஸ்கூல் பல திட்டங்கள், ஸ்கூல் கல்வி வளர்ச்சி மற்றும் ஊர் மேம்பாடு போன்ற பல நோக்கங்களுக்காக ஒன்று சேர்ந்து செயல்படுமாறு தெரிவிப்பதோடு கடைசியாக ஒன்றை கூறிக்கொள்வதோடு எமது ஓபியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப், ட்விட்டர் இது போன்ற விடயங்கள் நாங்கள் அதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளோம். அதனை நீங்கள் ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான உதவி தருமாறு வேண்டிக் கொள்வதோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய போட்டிகளை அந்த எமது ஃபேஸ்புக் உத்தியோகபூர்வ அந்த வலைத்தளத்தில் தான் நாம் லைவ் டெலிகாஸ்ட் செய்ய எதிர்பார்த்துள்ளோம். ஆகவே உங்களுடைய அந்த உதவியையும் அந்த சப்ஸ்கிரைப் லைக் அதையும் செய்து எங்களுக்கான உதவிகளை செய்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். இந்த நிகழ்வினை துஆ செய்து நிறைவு பெற உள்ளோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு நிமிடம் 1999ஆம் ஆண்டு அணியினரினால் எமது இந்த 2025ஆம் ஆண்டு சீசன் 2 கிரிக்கெட் ஃபியஸ்டா நிகழ்வு நடத்துவதற்கு கிரிக்கெட் ஸ்டாம்ப்ஸ் அவர்களுடைய அணியினரால் எமக்கு வழங்கி வைக்கிறார்கள். அதனையும் இவ்விடத்தில் அறிமுகம் செய்துவிட்டு துஆக்களோடு இந்த நிகழ்வினை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்காக 1999ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு அணியினரும் ஒவ்வொரு பொறுப்புகள் எடுத்திருக்கின்றார்கள். அது ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நமது போட்டியின் போது நாம் அதனை அறிய தருகிறோம். தற்சமயம் 1999ஆம் ஆண்டு அணியினரினால் இவ்விடத்தில் கிரிக்கெட் ஸ்டாம்ப்ஸ் வழங்கப்படுகின்றது. இந்த போட்டியில் 2006ஆம் ஆண்டு அணியினர் இந்த கிரிக்கெட் ஃபியஸ்டாவுக்கு சகல போட்டிகளுக்குமான கிரிக்கெட் பந்துகளினை அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அதோடு 2009ஆம் ஆண்டு ஒரு நாள் முழுவதும் நடக்க இருக்கின்ற நேரலைகளுக்கான ஸ்பான்சர்ஷிப் 2009ஆம் ஆண்டு வழங்க இருக்கின்றனர். அதோடு 2008ஆம் ஆண்டு அன்றைய தினத்தில் அந்த 4 தினங்களிலும் நடுவர்களாக பணிபுரிய இருக்கின்றவர்களுக்கான உணவு போசனைகளை வழங்க இருக்கிறார்கள். அத்தோடு 2003ஆம் ஆண்டு அணியினர் மற்றும் 2002ஆம் ஆண்டு அணியினர் பெவிலியன் வேலைக்கு, அதாவது எமது பாடசாலை மைதானத்தில் படிக்கட்டு அமைப்பதற்கான சிமேந்தி பொறுப்பினை அந்த 2 பேட்ச்களும் இணைந்து எடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறான இன்னும் பொறுப்புகளையும் வேலை திட்டங்களுக்கும் அடுத்தடுத்த பேட்ச் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்வில் அமர்ந்து சலிக்காமல் இந்த நிகழ்வினை பூர்த்திகரமாக செய்த உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைர், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு
தற்போது இலங்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண அனர்த்த நிலை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எமது ஊரை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களால் முடிந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமாக ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று இன்ஷா அல்லாஹ் இரவு 8 மணி அளவில் ஐஎன்எம் சம்சுதீன் வித்யாலய கேட்போர்ட் கூடத்தில் நடைபெற இருப்பதால் உங்களால் கலந்து கொள்ள முடியுமானவர்கள், தன் சமூகத்திற்கு உதவி செய்ய நினைப்பவர்கள், இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் எமது மாவட்ட சார்பாக இந்த ஒன்று கூடலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு இது இறுதியான ஒரு அறிவித்தலாக இருக்கும். இந்த நிகழ்வின் இறுதி கட்டம் துவாக்களோடு நிறைவேற இருப்பதால் சகலரும் எழுந்து நின்று துவாக்களை ஓதி நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கேப்டன்ஸுக்கான போட்டோ ஷூட்ஸ்